திருஷ்யம் 3 பல வருஷமா முடியாம இருக்கிற வருண் கேஸ்ல ஜார்ஜ் குட்டி தான் கொலகாரன்னு சட்டத்தின் முன்னாடி நிரூபிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதான் இந்த திருஷ்யம் 3 படத்தோட ஒன்லைனும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். அதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா சில விஷயங்களை பொறுமையா ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாஸ் கேதரிங், ஒரு யூனிட்டியா ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா கூட்டமா சேர்ந்து காமனா இருக்கிற ஒரு ஒப்பீனியனுக்கு நம்மளுக்கு அந்த ஒப்பீனியன்ல மாற்று கருத்து இருந்தாலுமே அந்த கூட்டத்துல எல்லாருக்கும் எது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேர்த்தோட ஒத்து போய் தான் ஆகணும். நம்ம டெசிஷன் இந்த கூட்டத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்மளே நினைக்கும் போது அது அப்ப நம்ம நினைச்ச மாதிரியே பண்ணிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த ஒரு தாட் இருந்தாலும் காலம் கடக்க கடக்க அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு நீங்களே ரியலைஸ் பண்ணீங்க. நம்ம எந்த மாதிரி அடுத்த தடவை இந்த சுச்சுவேஷன்ல ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பக்குவமே அந்த பிரசன்ட்ல பாஸ்ட்ல நடந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு கத்து தரும். திருஷ்யம் 3 இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது புதுசா ஒரு கதையா சொல்லணும்னு சொல்ல, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் திருஷ்யம் 1, திருஷ்யம் 2, திருஷ்யம் 3 மூணுலயுமே ஒரே ஒன்லைன் தான். பட் அதை டிஃப்ரெண்டா ஒவ்வொரு பார்ட்டியுமே ஒவ்வொரு சாப்டர், ஒவ்வொரு புக் அண்ட் நாவலா தான் நான் கன்சிடர் பண்றேன். ஏன்னா அடுத்தடுத்து இவ்வளவு நடந்துருச்சு, இதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டி எப்படி இதை ஃபேஸ் பண்ண போறாரு. இவருக்கும் வயசாயிட்டு இருக்கு, இவரோட ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கும் வயசாயிட்டு இருக்கு. ஸோ அந்த வயசுக்கேற்ற பிராக்டிக்கல் திங்கிங் ஜார்ஜ் குட்டி எப்படி ஹேண்டில் பண்ணி, அதே சமயத்துல ஆல்ரெடி இவர் ஃபேமிலி மாட்டிட்டு இருக்கிற அந்த ஒரு மர்டர் கேஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட்ங்கிறது ரொம்பவே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை கேட்கும் போது கொடுத்தாலும், இந்த திருஷ்யம் 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப போட்டு இழுன்னு இழுத்துட்டாங்கன்னு நல்லா சொல்ல முடியல. பட் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா காட்டிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த கதைக்கான ஸ்கோப்பு கொஞ்சம் இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி எழுதியே எடுத்திருக்கலாம்னு தோணுச்சு. கொஞ்சம் ரஷ் ரைட்டிங் இந்த படத்துல எனக்கு ஃபீல் ஆச்சு சில சீன்ஸ்ல. அண்ட் இப்ப இருக்கிற இந்த மாடர்னைஸ்டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிராமால நிறைய படங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கதை விஷுவலா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இதுக்கு முன்னாடி மோகன்லால் அண்ட் அனஸ்வராவை வச்சு நேருன்னு ஒரு படம் ஜீத் ஜோசப்பே எழுதி டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துல இருக்கிற அந்த ஒரு கிறிஸ்பான ஸ்கிரீன் பிளேன்னு சொல்றதை விட ஒரு ஸ்லோ பர்னிங் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரீன் பிளேவை கதையில அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு நேரு படத்துல. பட் இதுல அந்த ஒரு திருஷ்யம்க்குன்னு இருக்கிற அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை ஒரு சில இடங்கள்ல ஏஜ் ஃபேக்டரா இருக்கட்டும், திருஷ்யம் 1, திருஷ்யம் 2 ஜார்ஜ் குட்டியே அண்டர் பிளே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரோட டாமினன்ஸை காட்டுற விஷயங்களை இதுலயும் பண்ணியிருக்காரு. பட் டிஃப்ரெண்டா இன்னொரு ஆங்கிள், அதாவது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு மேல ஜார்ஜ் குட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் போச்சு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குற சீன்ஸை கரெக்டா அதே ஸ்லோபன் ஸ்கிரீன் பிளேல ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா, நெகட்டிவா நான் பாக்குறது கதையை இன்னுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அழகா சொல்லியிருக்கலாம்னு தோணுச்சு. அந்த ஒரு இன்டென்ஸ் அண்ட் இம்பாக்ட், ஆஹா இந்த ஃபேமிலிக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பதறல் இந்த திருஷ்யம் 3 எனக்கு கொடுக்கவே இல்லை. அதுல இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரோவைஸ்ட் ரைட்டிங் இருந்திருக்கணும்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷனா பாத்தீங்கன்னா ஜார்ஜ் குட்டி ஃபேமிலிக்கு அட்வொகேட்டா நடிச்சவங்க, அவங்களோட ரோல் சகாதேவன் ரோல் பிளே பண்ணவர். ஜார்ஜ் குட்டி பொண்ணு கேரக்டர் அஞ்சுவன் அனு ரோல்ல நடிச்ச எஸ்தர் அண்ட் அனிஷ்பா, இவங்க 2 பேரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுமே ஒரு நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் ஒர்க்கா இந்த படத்துல எனக்கு தோணுச்சு. அண்ட் சகாதேவனுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டரா பிரஸ்ல வேலை செய்யற 2 கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க இந்த பார்ட் 3ல. அவங்கள இன்னுமே கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ஆனா அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆஸ் யூசுவல் ஆஸ் அ கனெக்டிங் ஃபேக்டரா அந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ் ஜீத் ஜோசப்போட அந்த ஒரு ஸ்ட்ராங் ஜோன் படத்துல நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஒன் மேன் ஷோ ஆஸ் யூசுவல். லாலேட்டன் மோகன்லால் அவரோட கேரக்டராகவும் சரி, அவருக்கு வயசாயிருச்சு, அவர் என்னெல்லாம் ஏஜ் ஃபேக்டர்ல ஒரு நார்மல் மனுஷன் ரியாலிட்டியா எந்த அளவுக்கு ஃபாஸ்டா திங்க் பண்ணாலும் அதுலயுமே சின்ன சின்ன ஃபிளாஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், பாடி லாங்குவேஜ் அப்படின்னு ஜார்ஜ் குட்டியா மனுஷன் இந்த படத்தையும் ஒன் மேன் ஷோவா தன்னோட சொல்றத தூக்கிட்டு சூப்பரா நடிச்சு கொடுத்துருக்காரு. சினிமோட்டோகிராஃபர் ஒரு டீசென்டான ஒர்க்கு. மற்ற 2 படங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோட கலர் டிஏ எனக்கு பர்சனலா இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் இவரை பத்தி முக்கியமா திருஷ்யம் 1, திருஷ்யம் 2லயுமே பெருசா யாரும் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. இந்த பார்ட் 3லயுமே இவரோட ஒர்க்கு பேசியிருக்காங்களான்னு தெரியல. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனில் ஜான்சன். அதாவது இந்த 3 படத்தோட ஒரு ஸ்ட்ராங் பில்லர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனில் ஜான்சன் தான். அந்த படத்தோட மூடையும் அந்த படத்துல அந்த சீன்ல இருக்கிற அந்த ஒரு எமோஷன் டென்ஷனை ரொம்ப அழகா அவரோட மியூசிக் எடுத்து நிறுத்தும். இன்னும் திருஷ்யம் 1, திருஷ்யம் 2ல ஒரு சீனை நீங்க யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அந்த சீனுக்கு பின்னாடி போட்ட அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இந்த படத்துல பர்சனலா இந்த படத்தோட எடிட்டர் BS விநாயகோட ஒர்க் ரொம்ப ஒரு யூனிக்கான ஒர்க்கா இருந்துச்சு. அவ்வளவுதான். இந்த திருஷ்யம் படத்தை பத்தி ஸ்பாயிலரே இல்லாம எல்லாத்தையுமே கவர் பண்ணி ரிவ்யூல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த திருஷ்யம் 3க்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 60 மார்க்ஸ் தருவாங்க. திருஷ்யம் 3 டெஸ்ட் யுவர் பேஷன்ஸ் பட் நத்திங் நியூ ஆஸ் எக்ஸ்பெக்டட். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.